பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஐசாயா சாப்டர் 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க படிக்கின்ற நாட்களில் நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வான ஒரு இடங்களில் பொசிஷனில் இருந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய காரியங்களில் தோல்விகளும் ஏமாற்றங்கள் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சில சமயம் அவங்களுக்கு என்ன செய்ய, அடுத்த காரியங்கள் என்ன செய்யணும் கூட தெரியாமல் அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு போல, நம்மளாலலாம் இனி நம்ம எழுந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் உன்னை போஷித்து ஆண்டவர் உனக்கு பாதையை காட்டுவார். பாதையே இல்லை, எனக்கு இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி நிற்கின்ற பொழுது கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு புதிய பாதையை நான் ஆயத்தம் பண்ணி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி அவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை தருவார். அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றியை தருவார். அவர் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோட இருங்க. உங்களுக்காக கர்த்தர் எப்பொழுதுமே அவர் உங்களோடையே கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாம சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இனி இருக்காதுன்னு நினச்சி சோர்ந்து போயிருக்கிறாங்க. பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அநேக தோல்விகளை பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நிச்சயமா உங்களை வழி நடத்தி அவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார். அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.